வாழைக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு வாழையடி வாழையாக தொடர்கிறது. வாழை இது ஒரு தாவர வகையாகும். வாழை தாவரத்தில் காய், பழம், தண்டு, இலை, பூ என ஒவ்வொரு பாகத்திலும் மருத்துவ பலன்களை புதித்து வைத்திருக்கிறது. இதை பற்றி அறிந்து கொள்ள வாழை விவசாயியை கேட்டறிந்தேன். அவரிடம் வாழை பற்றிய முக்கியத்துவங்கள் மற்றும் பல நன்மைகளை கேட்டறிந்தேன். இதோ அதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். வாழை விவசாயத்தின் முக்கியத்துவங்கள் அந்த பயன்களை சொல்லுங்கள். வாழை இப்போ ஒரு ஏக்கருக்கு 600லேருந்து 800 கட்டை வரைக்கும் தேவைப்படும். ஒரு கட்டைக்கும் இன்னொரு கட்டைக்கு இடைவெளி கேட்ப 5. ஒவ்வொரு ரகத்தை பொறுத்து உள்ளது. ரஸ்தாளி, பூவாம்பழம், செவ்வாழைக்கு 8 அடி, கற்பூரவல்லி, இதெல்லாம் ஒவ்வொரு வகைகளை பொறுத்து ஒவ்வொரு வகைக்கு தகுந்த மாதிரி மினிமம் 5 அடியாவது கேப்பு இருக்கணும். வாழை வைத்தவுடன் ஒரு 15லேருந்து 20 நாட்கள் 2 இலை வெடித்தவுடன் களைக்கொல்லி அடித்து விட வேண்டும். களைக்கொல்லி அடித்ததுல 3 முறை உரம் வைக்க வேண்டும். ஒரு 6 மாதத்துக்கு, ஒரு வருட பயிர் 6 மாதத்துக்கு 3 தடவை உரம் வைக்கணும். உரம் வச்சுட்டு அதுக்கு சைடில் முளைக்கிற கட்டைகள் முதற்கொண்டு எதுவுமே வராத அளவுக்கு நம்ம வெட்டி விட்டுறோம். சைடு கட்டை வந்துச்சுன்னா வாழை தார் நமக்கு இப்போ வாழைத்தார் பெருசாக வராது. அது சின்னதாகவே இருக்கும். மரமும் சரியாக இருக்காது. 2வது கட்டைக்கு நம்ம அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு கட்டை இவ்வளவு நீளம் வந்தால் கூட நம்ம வெட்டி விட்டுறணும். அதே போல் தான் எல்லா ரகமான வாழைக்கட்டைக்கும் வாழையை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா உழுது நல்லா ஒரு பதப்படுத்தி தான் வச்சுருக்கணும். இப்போ உழவு சரியில்லைன்னா கூட வாழை எந்த வகையிலையும் நமக்கு ஈல்டு கிடைக்காது. வாழை இலையெல்லாம் எப்படின்னா, வாழை இலையை கட் பண்ணோன்னா நமக்கு வாழை தாரில் நமக்கு பழங்கள் குறையும். அது பழத்துக்கு இலைக்குன்னு போடுறத நம்ம தனி ரகமாக போட்டுக்கணும். இதில் பழத்துக்கு வச்சுருக்கிறதுல நம்ம இலை எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நமக்கு இலையாகவே போயிடணும். வாழை தாரை பழமாக இருப்பீங்களா, தாராக இருப்பீங்களா? பழக்கட்டையும் இருக்குது, காய்கட்டையும் இருக்குது. காய்கட்டைங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு விவசாயிக்கு ஈல்டு கிடைக்காது, லாபம் கிடைக்காது. பழங்கள் தான் அதிக இதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் பழம் தான் நமக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில நேரம் புயல்கள் அடிச்சிங்கன்னா எல்லாமே லாஸ் ஆகிடும். 300 கன்று நடலாம். 5 அடிக்கு ஒரு இடைவெளி, 5 அடி, இங்கிட்ட 5 அடி, இங்கிட்ட 5 அடி. எத்தனை நாளைக்கு ஒருக்கா களை எடுக்கணும்? 15 நாளைக்கு ஒருக்கா எடுக்கணும். 15 நாள் அல்லது 20 நாளுக்குள்ளே எடுத்தாங்க. கட்டைக்கு பக்கத்தில் துளுக்கிற இதையும் கொத்தி விடணும். வாழை மரத்தையும் பயன்கள், மருத்துவ குணங்கள் எதுவும் இருக்கா? வாழை தண்டு நம்மளுடைய கல்லடைப்பு, மனிதர்களுக்கு இருக்கிற கல்லடைப்புக்கு வாழைத்தண்டு ரொம்பவே முக்கியத்துவம் பயன்படுது. வாழை இலையும் நம்ம தீக்காயங்கள், தீப்பட்டவங்களுக்கு அந்த வாழை இலையை தான் பயன்படுத்துவாங்க. மருத்துவமனையிலும் சரி, வீட்டிலேருந்து சரி, வாழை இலையை தான் ஃபஸ்ட்டு துணியோ கையால் தொடுறதோ இருக்காது. வாழை இலையை தான் அதுக்கு மெயினாக பயன்படுத்துவாங்க. ஏக்கருக்கு முதலீடு எவ்வளோ வரும்? அதுலேருந்து லாபம் எவ்வளோ எடுப்பீங்க? முதலீடு ஒரு ஏக்கருக்கு குறைச்சலாம் 50 ரூபா வரும். அதில் லாபம் அதிகபட்சம் 25 ரூபா எடுக்கலாம். 25 ரூபா வரும். 25 ரூபா லாஸ்டா? லாபத்தை சொல்கிறேன். முதலீடு போட்டது 50 ரூபா வந்துடும். அது இல்லாமல் லாபம் 25 ரூபா வரும். அது இல்லாமல் லாபம் 25 ரூபா. கன்று போட்டேங்க. அது காக்கட்டையிலையும் அந்த காய் காய்கறிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். பச்சி வாழைக்காய் பச்சி போடுறதுக்கு சுத்தக்கூடாது. காய்க்கு மட்டும், காய்கறி கடைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அது வேண்டான்ட்டு தான் அப்புறம் இலையாவே அறுத்து விற்றேன்.
சருகு முத கொண்டு பூக்கடைகளுக்கு பூ மார்க்கெட்டுக்கு பூ கட்ட பயன்படுது. போயிடலாம். வாழை வந்து ஒரு போகத்தை விட இரண்டாவது போகத்தில் அதிகமே லாபம் கிடைக்கும். ரெண்டாவது போகத்துல முதலீடு கம்மி. வந்து மூணு போகம் எடுத்தேன். மூணு போகம் இன்னும் ஒரு தடவைக்கு 3000 ரூபாய்க்கு அறுத்து வச்சிருக்கேன். வந்து